இன்னொரு மைல்ஸ்டோன் நம்ம சர்ச் தாண்ட போகுது. அது என்னன்னா சங்கீதம் 23. ஒரு ஒரு வசனமா ஒரு ஒரு ஆமா வசனமா நம்ம பார்த்தோம். ஒரு சில வசனங்கள்ல ரெண்டு ரெண்டு சர்மன்ஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இன்னைக்கு வந்து அதை முடிக்க போறோம். 23வது சங்கீதம் 6வது வசனம், அதோடைய 2வது பாகம். ஓகே, ஸோ இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு வந்து கர்த்தருடைய நன்மையின் மிகப்பெரிய மற்றும் உச்சகட்ட வெளிப்பாடு. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை, இந்த கடைசி. ஓகே, மிகப்பெரிய மற்றும் உச்சகட்ட வெளிப்பாடு. அதுதான் அந்த 23வது சங்கீதம் 6வது வசனத்தின் 2வது பகுதியில இருக்குது. அங்க அங்க நான் ரெண்டு டிரான்ஸ்லேஷன்ல இருந்து எடுத்திருக்கிறேன். ஒன்னு வந்து பழைய டிரான்ஸ்லேஷன். அங்க நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். ஈஸி டு ரீட் வெர்ஷன் தமிழ். அதுல எப்படி இருக்குதுன்னா, நித்திய காலமாக நான் கர்த்தருடைய ஆலயத்தில் அமர்ந்திருப்பேன். ஓகே, இந்த 6 வசனங்கள் பாத்தீங்கன்னா, இது நம்ம பத்தி இல்ல, அந்த ஆட்டு மந்தை பத்தி இல்ல, நம்மளுடைய சூழ்நிலை பத்தி இல்ல, இது கர்த்தர் பத்தி. ஆரம்பத்திலே ஸ்டார்டிங்ல கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், முடிவுல கர்த்தருடைய வீட்டுல, கர்த்தருடைய ஆலயத்துல. ஸோ எப்போ நீங்க வந்து ஒரு பிரச்சனைக்குள்ள போறீங்க, ஒரு சவால்குள்ள போறீங்க, நீங்க வந்து இந்த 6வது வசனம் நினைக்கணும். ஏன்னா அதுதான் உங்களுடைய எதிர்காலம் இல்ல. நித்திய காலமாக நீங்க எங்க இருக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க, அதுதான் உங்களுடைய எதிர்காலம். ஸோ அங்கே நோக்கும் போது இங்கே நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு லேசா இருக்கும், லகுவா இருக்கும், லேசாவும் இருக்கும். ஓகே, முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து 3 கேள்விகள். ஒண்ணு வந்து பரலோகம்னா என்ன, பரலோகம் என்னது, எங்க இருக்குது. ரெண்டாவது, அந்த பரலோகம் இந்த பூலோகத்தோட எப்படி வித்தியாசமாக இருக்குது. வாட் இஸ் ஹெவன், ஹவு இஸ் இட் டிஃப்ரெண்ட். கடைசியில வாட் ஆர் வி கோயிங் டு டூ இன் ஹெவன், நம்ம வந்து பரலோகத்துல போயிட்டு என்ன பண்ண போறோம். இந்த 3 காரியங்கள் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். எபேசியர் 2:5-7 வசனம் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்குது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு உயிர்ப்பித்தார். கிறிஸ்து எப்படி மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார், அதே போல நம்ம வந்து பேப்டிசம் எடுக்கும் போது, தண்ணிலிருந்து வெளியில வரும்போது அது ஒரு சிம்பாலிக்கா நடக்குது நம்ம வாழ்க்கையில. கிருபையினால ரட்சிக்கப்பட்டீர்கள், கிறிஸ்து இயேசுவிற்குள் அவர் நம்மேல் வைத்த தேவன் தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான செல்வத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, மகா மேன்மையான செல்வத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக, இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர். ஓகே, கிறிஸ்து இயேசுவிற்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு உட்கார செய்தார். ஆல்ரெடி நடந்துச்சு, அது பார்ஷியலா நடந்துச்சு. அதாவது ஒரு அந்த அந்த இந்த காரியத்தின் ஒரு பகுதி இங்க நடந்திருக்குது, ஆனா கடைசியில நித்தியத்துல அது முழுமையா நடக்க போகுது. இது வந்து கர்த்தருடைய நன்மை தான் நம்ம பார்க்கிறோம்ல. சங்கீதம் 23ல கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவருடைய அந்த நல்ல தன்மை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு அவரு அதை நம்ம மேல் காட்டி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப ஆழமா அதை பார்த்தோம். ஆனா இந்த 6வது வசனத்தின் 2வது பகுதியில நம்ம பார்க்கறது வந்து அவருடைய அந்த நன்மையின் உச்சகட்டம், இறுதி. அதுக்கு மேல நீங்க யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நித்தியத்தில் நீ என் கூட வசிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். அதுக்கு மேல என்ன இருக்குதுங்க.
ஓகே. 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 இன்னொரு காரியம் நீங்க மனசுல என்ன வச்சுக்கணும்னா, கர்த்தரின் நன்மை பூமியின் காலத்தால் தீர்மானிக்கப்படுவதில்லை. பூமியின் காலம் இருக்குதுல்ல, இது ஒரு 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 பாயிண்ட்ல தொடங்குது, ஒரு பாயிண்ட்ல முடியுது. ஆனா கர்த்தரின் காலம் பாத்தீங்கன்னா நித்தியத்துல இருக்குது. இந்த பூமியில எப்போ காலம் தொடங்குதோ அதுக்கு முன்னாடியே கர்த்தர் இருந்தாரு. பூமியின் காலம் எப்போ முடியுதோ அதுக்கு பிறகும் கர்த்தர் இருப்பார். அதுதான் நித்தியம், அதுதான் இட்டர்னிட்டி. ஓகே. பைபிள் பரலோகம் பத்தி என்ன சொல்லுது? பைபிள்ல பாத்தீங்கன்னா ஹெவன் இன் மெனி வேஸ் இஸ் இன்எக்ஸ்பிளைனபிள். விவரிக்க முடியாத ஒரு இடம் அது. நம்மளுடைய மொழிகள்ல அந்த வார்த்தையே இல்லை அதை விவரிக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. சோ பரலோகம் விவரிக்க முடியாதது, நமது மூளையின் அளவிற்கு புரியாதது. நம்ம மூளை அதை கிராஸ் பண்ண முடியாது, புரிஞ்சிக்கவே முடியாது. அவர் கர்த்தர் அது ஃபுல்லா வெளிப்படுத்தினா கூட புரியாது. ஏன் புரியாது? பரலோகம் புரிஞ்சுக்கணும்னா 5வது ஸ்லைட் போடுங்களேன். ஒரு எறும்பு இன்டர்நெட்டை புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த அந்த படம் பாக்குறீங்களா? 5வது ஸ்லைடு. இது எதனா புரியுதா? இது இன்டர்நெட். இது உலகத்திலே நம்ம எப்படி கனெக்டடா இருக்கிறோம். எறும்புக்கு அது புரியுமா? அப்படிதான் பரலோகம் நம்மளுக்கு புரியும். நம்ம மூளைக்கு மேல இருக்குது அது. நம்ம மூளை we cannot even grasp it with our brains. நம்ம பிரெயின் கெப்பாசிட்டியே கிடையாது பரலோகம் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போ இதுவரைக்கும் நம்ம கேட்ட பரலோகத்தை பத்தி எல்லாமே ஒரு ஒரு மாதிரி குறைபாடு உள்ள, அதாவது every image that we already have about heaven is so inferior and imperfect that it sounds boring. அதாவது பரலோகத்தை பற்றி நம்மிடம் ஏற்கனவே உள்ள ஒவ்வொரு பிம்பமும் மிகவும் குறைவுள்ளதாகவும் நிறைவற்றதாகவும் இருப்பதால் அது சலிப்பை ஏற்படுத்துகிறது. சலிப்புனா போர் அடி. பரலோகமா அது ஃபுல்லாவே வெள்ளையா இருக்கும்னு சொல்றாங்களே, அதனால இங்கேயே வெள்ளையா போட்டுக்கிறாங்க. அது ஃபுல்லாவே வெளிச்சமா இருக்குமா, வெள்ளையா இருக்குமா, ட்ரெஸ்ஸும் வெள்ளையா இருக்குமா, கலரே இருக்காதா? அங்க சும்மா உட்காந்து அப்படியே நம்ம வர்ஷிப் ஆராதனை பண்ணினே இருக்கணுமா? போர் அடிக்குது கேட்டா. அதனால நிறைய பேர் பரலோகத்தை பத்தி பேசவும் மாட்டாங்க, அதை பத்தி யோசிக்கவும் மாட்டாங்க. ஓகே. இந்த நம்ம வாழ்கிற இந்த உலகம், இதை நிறைய குறைவுகள் இருக்குது இல்ல? வெரி இம்பர்ஃபெக்ட் வேர்ல்ட், நிறைய குறைவுகள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல நீங்க 6ல இருந்து 10 வரைக்கும் அந்த ஸ்லைடு பொறுமையா போங்களேன். 6ல இருந்து 10. இப்படிப்பட்ட உலகத்துல நம்ம சூரியன் உதிக்கிறது பாக்குறோம், சூரியன் ஆகிறது பாக்குறோம். நம்மளுக்கு ஒன்றும் புரிய மாட்டேது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த அடுத்தது போடுங்க. இந்த மலைகள் பாக்குறோம், பனிமலைகள், அதுவும் எவ்வளவு பெருசா, அது முன்னாடி நின்று பார்க்கும் போதுதான் தெரியும். பூக்கள், அடுத்த ஸ்லைட் போங்க. இந்த பூக்கள் புரியுதா உங்களுக்கு? பார்த்துருக்கிறீங்களா? இது உண்மையான பூக்கள். அடுத்த ஸ்லைட் பாருங்க. இது விலங்குகள், பார்த்துருக்கிறீங்களா? இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு சலிப்பா இருக்குதா, போர் அடிக்குதா? இந்த குறைவுள்ள உலகத்துல இந்த காரியங்கள் பார்க்கும் போது நம்மளுக்கு சலிப்பு வரலனாக்கா, பரலோகம் வேற லெவல்ல இருக்குதுங்க. வேற லெவல். உங்களுக்கு யாரு சொன்னானோ அந்த பரலோகம் வெள்ளையா இருக்கும்னு சொல்லிட்டு, நீங்க அவங்கள கேட்கணும், பரலோகம் வெள்ளையா இருக்கும்னாக்கா ஏன் கர்த்தர் நம்மளுக்கு இவ்வளவு வண்ணங்கள் கொடுத்துக்கிறார்? ஆக மொத்தத்துல
முக்கியமான வண்ணங்கள் வந்து 3: ரெட்டு, எல்லோ, இன்னொன்னு என்ன, கிரீன். இந்த 3 கலர்ஸ் வச்சு 1 கோடி கலர்ஸ் நீங்க தயார் பண்ணிக்க முடியும். அப்ப பரலோகத்துல யோசித்து பாருங்க, இதுக்கு மேல எவ்வளவு கலர்ஸ் இருக்கும். நம்மளால யோசிக்க முடியாது. அதுதான் பிரச்சனை, நம்ம மூளைக்கு வெளியே அது. இது வந்து நீங்க பாத்தீங்க, நீங்க அனுபவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் கண்டுபிடித்த காட்சிகள், ஒளிகள், சுவைகள் மற்றும் இன்பங்கள் அற்புதமான. அதெல்லாம் போர் அடிக்குதா உங்களுக்கு? சலிப்பு உருவாக்குதா? இல்ல. அப்போ பரலோகத்துல வந்து இதோட இன்னும் அதிகமா இருக்கும். அதனால்தான் சொல்றேன், அது நம்ம வந்து விவரிக்கவே முடியாது, வர்ணிக்கவே முடியாது. Heaven is on a different level. அப்ப பரலோகம்னா என்ன? அது வந்து heaven is a physical place. அது வந்து ஒரு உண்மையான ஒரு இடம். நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைப்போம், அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் நினைப்போம், ஆன்மீக இடம், ஆவிகளா சுத்தின்னு போனோம்போ அப்படின்னு நினைப்போம். இல்ல, கிடையாது. தெசலோனிக்கேல நம்ம இந்த வெளிப்பாடு புஸ்தகம் வாசிக்கும் போது, தெசலோனிக்கேல இருந்து நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து வரும்போது, தன்னுடைய சபையை எடுத்துன்னு போறதுக்கு வரும்போது, மரித்தோர்கள் எழும்புவார்கள், உயிருள்ளவர்கள் மறுரூபமாகி அவர் கூட போவார்கள். அப்ப அவங்க ஆவியா போல, இந்த சரீரம் அப்படியே மாறிட்டு போகுது, ஆனா ஆவியா போல. இயேசு கிறிஸ்து உயிர்த்து எழுந்த பிறகு ஆவியா சுத்திந்தாரு? இல்ல, அது வேற விதமான சரீரம். It was a different body. அந்த சரீரம் வந்து கதவு மூடி இருந்தா கூட அவரால் உள்ள போக முடிஞ்சது. ஆனா அவர் சாப்பிட்டாரு, அவர் பேசினாரு, அவரு தோமாவை தொட வச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு சரீரம் நமக்கு கொடுப்பாரு. அப்படிப்பட்ட சரீரத்தோட தான் நம்ம அங்க இருப்போம். அதனால அது ஒரு உண்மையான இடம், ஆவிகள் இருக்கிற இடம் கிடையாது. ஓகே, இட்ஸ் a real place and not a state of being or a state of spiritual beings. அதே போல பரலோகம் என்பது கற்பனை அல்லது புராண கதைகள் கிடையாது. Heaven is not an imaginary mythical place. இயேசுசாமி சொல்றாரு, யோவான் 14:2 வரைக்கும் நீங்க வாசிங்க. அது நிறைய முறை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆனா 2-3 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு, கவனமா கேளுங்க. என் பிதாவின் வீட்டில், இயேசுசாமி சொல்றாரு, என் பிதாவின் வீட்டில் அநேக தங்கும் இடங்கள் இருக்கின்றன. அப்படி இல்லாமல் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு இடத்தை உங்களுக்காக ஆயத்தம் செய்ய போகிறேன். நான் போய் உங்களுக்காக இடத்தை ஆயத்தம் செய்த பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவர் வந்து மிக்ஸ் பண்ணி, வார்த்தைகள் மிக்ஸ் பண்ணி மலப்பி அப்படி சொல்ல, ரொம்ப தெளிவா சொல்றாரு. அங்க இடம் இருக்குது, அங்க நான் உங்களுக்காக ஒரு குறிப்பா ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணிட்டு நான் வந்து உங்களை கூட்டின்னு போவேன்றாரு. சோ கர்த்தர் நமக்காக ஒரு குறிப்பிட்ட இடத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை பரலோகம் ஒரு கற்பனையோ கட்டுக்கதையா இருந்திருந்தால், இயேசு கிறிஸ்துவோட ஒரு பொய்க்காரன் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டார். அவர் பொய் சொல்லுவாரா? அவரே சொல்றாரு, நானே சத்தியம், அவர் பேரே சத்தியம். அப்ப அவர் சொல்லிட்டு போறாருனாக்கா, பரலோகம் வந்து ஒரு ரியல் பிளேஸ், உண்மையான ஒரு இடம். அந்த இடத்துல உங்களுக்கு எனக்கு குறிப்பிட்ட ஒரு இடத்தை அவர் ஆயத்தம் பண்ணிட்டு வந்து நம்மளை கூட்டின்னு போவாருன்னு சொல்லிட்டு அவரு வாக்கு கொடுக்கிறார். அந்த வாக்கும் அவர் நிறைவேற்றுவார். பரலோகம் வந்து ஒரு பர்மனன்ட் பிளேஸ்.
ஒரு ஒரு நித்திய இடம் அது, அதுல மாற்றம் கிடையாது. அதே வசன திருப்பி வாசிச்சீங்கன்னா அங்க போட்டிருக்குது, நானு எங்கே இருப்பேனோ அங்கே நீங்களும் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்றார். சோ அவர் இருக்கிற இடம் கூட நித்தியமான இடம். 2 கொரிந்தியர் 5:1 பாத்தீங்கன்னா ஸ்லைடு 13, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய சரீரம் அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். நித்திய வீடு, பரலோகம் நித்தியமான ஒரு இடம். ஓகே, எபேசியர் 1:10 போட்டிருக்குது, சரியான நேரம் வரும்போது தனது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது தேவன் ஏற்கனவே செய்த முடிவு பரலோகத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்து பொருள்களும் ஒன்று கூடி கிறிஸ்துவின் கீழ் இழுக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். சோ சரியான நேரம் வரும்போது எல்லாமே கிறிஸ்துவுக்கு கீழே வரும். அது கர்த்தருடைய திட்டம். அது ஏற்கனவே அவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு. அது அப்படியே தான் நடக்க போகுது. அது நடக்கும் போது அது எல்லாமே அவர் எப்படி, உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, நம்ம வெளிப்பாடு புஸ்தகம் கேட்கும் போது நான் சொன்னேன், பரலோகம் அங்கே மேலே எங்கேயோ இல்லை, அது இங்கதான் இருக்க போகுது. இருக்கிறது அழிச்சிட்டு கர்த்தர் புதுசா ஒரு உலகத்தை இறக்க போறாரு. அந்த இடத்துல என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும், நம்ம எப்படி வாழ போறோம், நிறைய விஷயங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் வெளிப்பாடு புஸ்தகத்துல. சோ பரலோகம் அங்கெங்கயோ இல்ல, அது இங்கதான் இருக்க போகுது. ஆனா அது வித்தியாசமா இருக்க போகுது, வேற லெவல்ல இருக்க போகுது. ஓகே, அதே போல பரலோகம் ஒரு ரிசர்வ்ட் பிளேஸ். கேக்குதா? ஓகே, எல்லாருக்கும் கிடையாது. ஒன்லி ஃபார் காட்ஸ் ஃபேமிலி. கர்த்தருடைய குடும்பத்துக்காக மட்டும் அவர் அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தர் அங்க ஸ்லைடு 15 போடுங்களேன். யாரோ ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, குட் பீப்புள் டோன்ட் கோ டு ஹெவன், ஒன்லி ஃபர்கிவன் சின்னர்ஸ் டு. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நல்ல மனிதர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. மன்னிக்கப்பட்ட பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனிதர்கள் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அதனாலதான் நம்ம உயிருக்கு ஆபத்து வந்தாலும் நம்ம பாவத்துக்கு மன்னிப்பு இயேசு கிறிஸ்து இடம் இருக்குது, அவரை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்றோம். அதனால்தான் இன்னைக்கு வட இந்தியால அவ்வளோ பேர் அடி வாங்கினாலும், உத வாங்கினாலும், அவங்க உயிர் போனாலும், அவங்க சொத்து எல்லாம் நாசம் பண்ணாலும் அவங்க விசுவாசத்துல நிக்கிறாங்க. அவங்க ஏன்னா பாவத்திலிருந்து மன்னிப்பு எந்த மதத்திலேயே கிடையாது, எந்த மனுஷனும் நம்மளுக்கு கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் இந்த உலகத்திலே மொத்த ஜனங்களுக்கு உரிய பாவங்களுக்காக தன்னுடைய உயிர் கொடுத்தார். அவர் பலியானார். அதனால்தான் ஒவ்வொரு முறை நம்ம ராபோஜனம் எடுக்கும் போது அதை நினைக்கிறோம். இந்த வெளியில இருக்கிற ஜனங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம மாமிசம் சாப்பிட்டு ரத்தத்தை குடிக்கிறோம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் மேல இந்த பழியை போட்டு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் அவங்க கொன்னாங்க முன்னாடி, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தெரியும் அதோடைய அர்த்தம் என்ன. நம்ம அது நினைவாதான் செய்யறோம். நம்ம அந்த பலியை நினைச்சுதான் நம்ம அது செய்யறோம். நம்மளுடைய உடன்பாடை நம்ம திருப்பி திடப்படுத்துறோம். ஏன்னா இங்க நம்ம ராபோஜனத்தை எடுத்துட்டு திருப்பி 1 மாசமோ 1 வாரமோ 3 வாரமோ 2 வாரமோ போயிட்டு நம்ம வாழும்போது உலகத்துல நிறைய முறை வழுக்கி விழுந்துடுறோம் பாவத்துல. அதனால்தான் அது திரும்ப திரும்ப அது ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இங்க ராபோஜனம் எடுக்கிறோம். அந்த நேரத்துல நம்மளுடைய உடன்படிக்கையை நம்ம புதுப்பிக்கிறோம். ஓகே, எல்லாருமே பரலோகத்துக்கு போயிட்டா பரலோகத்துக்கு பூமிக்கு வித்தியாசமே இருக்காதுங்க. எல்லா பாவங்களும் அங்க போய் சேர்ந்துரும். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்?
இங்க நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பொறாமை, எல்லா பாவங்களும் அங்கேயும் போயிடும். அப்போ பரலோகத்துக்கு இதுக்கு வித்தியாசமே இருக்காது. அதனாலதான் கர்த்தர் வந்து இப்படிப்பட்ட ஒரு வழியை உருவாக்குனார். முதல் கொரிந்தியர், அது இல்ல, அங்க இல்ல. முதல் கொரிந்தியர் 6:9-11 நீங்க அப்புறமா வீட்டுல போய் வாசிங்க. கலாத்தியர் 5:19-21, வெளிப்பாடு புஸ்தகம், வெளிப்பாடுத்தின விசேஷம் 22:15 பாத்தீங்கன்னா அங்க ஒரு பட்டியல் இருக்குது. யார் யார் பரலோகத்துக்கு போக மாட்டார்கள், அவங்க உள்ள நுழைய முடியாது. அவங்க நினைக்கிறாங்க, ஓ கர்த்தர் நல்லவர், அவர் நேசிக்கிறவர், அவர் எல்லாரும் உள்ள விட்டுருவாரு. விட மாட்டாரு. ஏன் விட மாட்டாரு நான் சொல்றேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பரலோகம் வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக மட்டும்தான். இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன், இது எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தருடைய மந்தையில இருக்கிற ஆடுகளுக்கு மட்டும்தான் அவர் அந்த பிரிவிலேஜஸ் தருவார், எல்லாருக்கும் கிடையாது. கர்த்தர் எல்லாரும் அழைக்கிறார், அனைவரும் பரலோகம் வரணும்னு சொல்லிட்டு தான் அவர் விரும்புகிறார். ஆனால் எல்லோரும் அங்கே செல்ல தேர்வு எடுக்க மாட்டார்கள்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். இது நம்ம முன்னாடி இருக்குது, பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது. கர்த்தர் வந்து எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும், அவர் கூட நித்தியத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் விரும்புகிறாரு. அதுக்கு ஒரு வழி உருவாக்கத்துக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி இந்த உலகத்துல நமக்காக ஒரு பலியாக்கி திருப்பி உயிர்ப்பித்து அவர் மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வழியை உருவாக்கி வைத்தார். சோ தேர்ந்தெடுக்கிறது வந்து நம்மளுடைய பொறுப்பு. நான் பரலோகம் போகணுமா, அப்போ கர்த்தருடைய டேர்ம்ஸ்ல தான் போக முடியும். என்னுடைய இஷ்டத்துக்கு என்னுடைய நிபந்தனைகளை வச்சு நான் பரலோகத்துக்கு போக முடியாது. என்னுடைய கற்பனை வச்சு நான் பரலோகத்துக்கு போக முடியாது. ஓகே, so we get to choose to accept God's invitation and his conditions to accept God's grace offered through Jesus our Savior. இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் நம்மளுக்கு என்ன நிபந்தனை வச்சிருக்கிறாரோ அது மூலம் மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நானே வழி சத்தியமும் ஜீவனும். வேற உலகத்துல வேற எந்த நபரும் இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. பரலோகத்துக்கு போறதுக்கு இல்ல கடவுள்கிட்ட போய் சேரத்துக்கு நானே வழின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இந்த உலகத்துல வாழ்ந்த மக்கள்ல யாருமே எந்த மத தலைவரோ எந்த மதமோ இது வரைக்கும் சொன்னது கிடையாது. ஏன்னா மதம் எல்லாம் மனுஷனால் உருவாக்கப்பட்டது. இது வந்து மதம் கிடையாது. நம்ம பேசுறது வந்து மதம் கிடையாது. ஒரு நபர், கர்த்தரால் அனுப்பப்பட்ட ஒரு நபர். அவருடைய பேர் வந்து கர்த்தரின் வார்த்தை. அது ஏற்கனவே லாஸ்ட் டைம் கூட பார்த்தோம். அந்த வார்த்தை மாமிசமானார்ல, அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த நபர் மூலமா மட்டும்தான் நீங்க பரலோகத்துக்கு போக முடியும். நீங்க கிறிஸ்துவ மதத்துல சேர்ந்தா பரலோகத்துக்கு போக முடியாது, கண்டிப்பா போக முடியாது. கிறிஸ்துவ மதம் வந்து உலகத்திலே இருக்கிற மற்ற மதங்கள் மாதிரி ஒரு மதம், அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்கு பரலோகத்தை கொடுக்க முடியும், இல்ல அங்க கொண்டு போக முடியும். உங்ககிட்ட பரலோகத்துக்கு அழைப்பிதழ் இருக்குதா? Do you have the invitation for heaven? Slide 16 இருக்கு பாருங்க, யோசிங்க. வெளிப்பாடு புஸ்தகம் 21:27 போட்டிருக்குது, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் செல்வார்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா இயேசு கிறிஸ்து. அவருடைய ஜீவ புஸ்தகத்துல யார் யார் பேர் இருக்குதோ அவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். நான் கட்டுக்கதை சொல்ல, அது ஏற்கனவே நம்ம வெளிப்பாடு புஸ்தகம் வாசிக்கும் ஸ்டடி பண்ணும்போது நீங்க பாத்தீங்க அதை. சோ ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகம் சொல்லும் போது அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பலியை யார் யார் ஏற்றுக்கொண்டாங்களோ, யார் யாரு தங்களுடைய பாவங்களுக்காக
மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டு அவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுடைய பேர் மட்டும்தான் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்துல இருக்கும். அவங்க மட்டும்தான் பரலோகம் செல்ல முடியும். நான் சொல்லல, வசனம் சொல்லுது. சோ பரலோகம் வந்து நீங்க நான் இங்க எப்படி வேணா வாழ்ந்துடலாம், அப்புறம் நான் செத்த பிறகு நான் பரலோகம் போயிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்க முடியாது. அந்த மாதிரி முடிவு நீங்க எடுக்க முடியாது. யூ நீட் டு, அதாவது நீங்க சத்த பிறகு அப்புறமா பார்த்துக்கலாம், அப்புறமா நான் பரலோக பத்தி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு எடுக்க முடியாது. ஏன்னாக்கா நீங்க உயிரோடு இருக்கும் போதுதான் நீங்க இந்த முடிவு எடுக்கணும். பரலோகத்துக்கு போறதுக்கு நீங்க அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும், அட்வான்ஸ் ரிசர்வேஷன். இங்கே உயிரோடு இருக்கும் போது தியேட்டர்ல போயிட்டு டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லி நிறைய பேர் நோஸ் கட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்கல்ல, ஃபுல் ஆயிடுச்சு, ஹவுஸ் ஃபுல், அந்த மாதிரி தான் இருக்கும். உயிரோடு இருக்கும் போது கடைசி மூச்சு விடுறதுக்கு முன்னாடி நீ நல்லா இருக்கும் போது இந்த முடிவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கர்த்தருடைய நிபந்தனைப்படி உன்னுடைய வாழ்க்கையை நீ நடப்பித்தா மட்டும்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். கர்த்தர் நீ வராதன்னு சொல்ல, எல்லாரும் அழைக்கிறார். அவர் தாமதம் பண்றதுக்கு காரணமே ஒரு நபரு கூட விட்டுவிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த செய்தி போகணும், எல்லாரும் அதை கேட்கணும், எல்லாரும் அந்த வழியை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் கர்த்தர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் தாமதம் பண்றார். இயேசு கிறிஸ்துடைய வருகை மிக சமீபம். 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து ஏமாத்தி அவங்க நிறைய ஜனங்களை வந்து ஏமாத்திட்டாங்க. அவங்க நிறைய பேர் தன் உயிரை கொடுத்துட்டாங்க. அது தவறான வழி. ஆனா நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நிறைய ப்ராபசிஸ் என்ன தமிழ்ல, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட்டு இப்போ இந்த நேரம் நான் உங்ககிட்ட பேசும்போது கூட நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறப்படுது. அதுல முக்கியமான தீர்க்க தரிசனம் எது? இயேசு கிறிஸ்து சொன்னாரு, அந்த ஒலிவு மரம் when the fig tree will blossom ன்னு சொல்லுகிறார். அந்த ஒலிவு மரம் அத்தி மரம் துளிர்க்கும் போது அதுதான் உங்களுக்கு சின்னமா இருக்கும்ன்றார். 1948 அத்தி மரம் துளிர்ச்சு. எது? இஸ்ரேல் நாட்டுடைய பிறகு. இஸ்ரேல் நாடு அதுக்கு முன்னாடி 2000 வருஷமா இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இஸ்ரேல் மக்கள் எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா பைபிள்ல ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னது? ஒரே நாள்ல ஒரு நாடு உருவாக்க முடியுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த 1948 ஒரே நாள்ல இஸ்ரேல் உருவாகுது. இன்னைக்கு காலையில நான் எரேமியால வாசிக்கும் போது அங்க ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க, ஒரு விலங்கு இருக்காது, ஒரு பட்சியும் இருக்காதுன்னு சொல்லி போட்டிருக்குறாங்க. அப்படிதான் இருந்தது அந்த இப்ப இருக்கிற இஸ்ரேல் நாட்டுல. அவ்வளவு வறுமையா இருந்துச்சு. ஏற்கனவே நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிறேன், கத்தாழ கூட அங்க வளராதான், அந்த அளவுக்கு வறட்சி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த செழிப்பு வந்து நம்ம நினைக்க கூட முடியாது. ஏன்னா அங்கிருந்து பூக்கள், பழங்கள், நிறைய நம்ம சாப்பிடுற பொருட்கள் எல்லாம் அங்கிருந்தா வருது, இயற்கை பொருட்கள். அந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிறாரு. சோ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வரேன்னா, பைபிள்ல இருக்கிற நிறைய தீர்க்க தரிசனங்கள் இப்போ நடக்குது. அதனால இயேசு கிறிஸ்துவின் வருகை மிக மிக சமீபம், மிக மிக சமீபம். ஓகே, நீங்க உங்களுடைய அட்வான்ஸ் ரிசர்வேஷன் பண்ணீங்களா பரலோகத்துக்கு போறதுக்கு? அதாவது உங்களுடைய பேரு அந்த புஸ்தகத்துல இல்லைன்னா நீங்க பரலோகம் போக முடியாது, உறுதி, பீரியட். If your name is not found in the book of life, you will not go to heaven. You cannot go to heaven. You do not get to heaven. அப்போ
நானு ஒரு கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா செல்லாது. நான் பரம்பரை கிறிஸ்தவனா இருந்திருக்கிறேனே, 3-4 தலைமுறையா நான் கிறிஸ்தவனா இருக்கிறேனே, செல்லாது. நான் ஞானஸ்நானம் எடுத்தேனே, செல்லாது. நான் ராபோஜனம் எடுத்தேனே, செல்லாது. நான் நிறைய காசு கொடுத்தேனே சபைக்கு, செல்லாது. நான் தொண்டு சேவைக்கு, தொண்டு உதவிக்கு நிறைய காசு கொடுத்தேனே, செல்லாது. நீங்க பரலோகத்துக்கு, அதாவது உங்கள் விருப்பம்படி நீங்கள் பரலோகத்துக்கு செல்ல முடியாது. You cannot get to heaven on your terms. பரலோகத்திற்கு நரகத்திற்கு செல்வதோ, பரலோகத்திற்கோ நரகத்திற்கோ செல்வது நாம் தான் தேர்வு செய்யணும். பூமியில் இருக்கும் போது கர்த்தர் வேண்டாம் என்றால் ஏன் கர்த்தருடன் நித்தியத்தை செலவிட விரும்புகிறீர்கள்? நியாயமான கேள்விதானே. இங்க வாழும்போது நீ கர்த்தர் வேணான்ற, அப்ப என்னத்துக்கு நீ கர்த்தரோட நித்தியத்துல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற? நியாயமான கேள்விதானே. நானும் யோசிச்சது. அப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, மனித அகங்காரம். மனித அகங்காரம் ஒரு நபரை கர்த்தரின் கிருபை, கர்த்தரின் ரட்சிப்பு திட்டத்தை நிராகரிக்கவும், கர்த்தரின் அன்பை நிராகரிக்கவும், கர்த்தரின் மன்னிப்பை நிராகரிக்கவும், கர்த்தரின் ஆக மொத்தத்தில் கர்த்தரை நிராகரிக்கவும் அது அது காரணமாகிறது. எது? மனிதனுடைய அகங்காரம். நான், என் பலன், என் சொத்து, என் பரம்பரை, என் குடும்பம், என் ஜாதி, அதுதான் அந்த அகங்காரம். கர்த்தர் ஒரு அழகான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்தாரு. ஏன்னா கர்த்தர் பார்க்கும் போது வேற வழியே இல்லை. மக்களை தன்னிடம் சேர்க்கணும்னு சொல்லிட்டு வேற வழியே இல்லை. அதனால்தான் அவருக்கு அது கஷ்டமா இருந்தாலும் அவர் தன் மகனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை பலியாக. சோ அது மட்டும்தான் வழி. அதனால்தான் இயேசு கிறிஸ்து யோவான் 14:6 சொல்றாரு, நானே வழி. அந்த வழியில எல்லாரும் போக மாட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் போவாங்க. நிறைய பேர் மற்ற அட்ராக்ஷன்ஸ் என்ன இருக்குது அதுக்கு தான் போவாங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற வழி, காட்டுற வழி மட்டும் வழியா போக மாட்டாங்க. அதாவது லூக்கா 10:20 பாத்தீங்கன்னா அதோடைய 2வது பாகம், உங்களுடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அதுக்குதான் நீங்க சந்தோஷப்படணும், உங்க பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நானு உங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு தங்குறேனாக்கா, உங்க வீட்டுல என்ன கலாச்சாரம், என்ன நிபந்தனைகளை வச்சிருக்கிறீங்களோ அதன்படி வாழணுமா, ஏன் இஷ்டத்துக்கு வாழணுமா? ஏன் இஷ்டத்துக்கு வாழுதுன்னா, நான் குளிக்காம நாத்தாட்சிக்குன்னு உங்க வீட்டுல இருக்க முடியுமா? உங்க வீட்டு நடுவுல நான் அசிங்கத்தை பண்ணிட்டு இருக்க முடியுமா? அப்படி அதுதான் கேட்கிறேன் நான். அப்போ உங்க வீட்டுல நான் வாழும் போது உங்களுடைய நிபந்தனைகளை, உங்களுடைய கலாச்சாரத்தை நான் மதிக்கணும். அப்பதான் நீங்க வாழ விடுவீங்க. இல்லைன்னா வெளில போடான்னு சொல்லுவீங்க. அதே தான் கர்த்தரும் சொல்றாரு. பரலோகம் கர்த்தருடைய வீடு. கர்த்தருடைய நிபந்தனைகளை படி நீ வாழ விரும்பினால் அங்க கொண்டு செல்லுவார், இல்லைன்னா கிடையாது. தெளிவா தானே பேசுறாரு, நியாயமா தானே பேசுறாரு. சோ நீங்கள் என்னுடன் நித்தியத்தை செலவிட என் நிபந்தனைகளை படி வாழுங்கள் என்றார். ஏன்னா பரலோகத்துல பாவம் கிடையாது. அப்ப நீ இங்க வாழும் போது முழுசா பாவத்துல வாழ்ந்துக்கினே பாவமே நீ செஞ்சுட்டே இருந்தா நீ எப்படி உன்னை பரலோகத்துல போய் வாழறதுக்காக தயார் பண்ணிக்கிற? ஏன்னா பரலோகம் பரிசுத்தமும் நீதியும் தேடுற ஒரு இடம்.
அப்போ நீ இங்கே நீதியும் தேடி நீ பரிசுத்தமா வாழ்ந்தாதான் பரலோகத்துல போயிட்டு அதை செய்ய முடியும். அதுக்காக தான் அவர் இயேசு கிறிஸ்து மூலமா நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்து நமக்குள்ள என்ன உருவாக்குறாருன்னா நீதியும் பரிசுத்தத்தையும். அதுல கர்த்தர் இஸ்ரேல் மக்களை கர்த்தர் ஆரம்பத்துல என்ன சொல்றாருன்னா, நான் பரிசுத்தமா இருக்கும்படி நீங்களும் பரிசுத்தமா இருங்கள் என்றார். அந்த வசனம் திருப்பி நம்மளுக்கு புதிய ஏற்பாடுலயும் ரிப்பீட் ஆகுது. அப்ப கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது எது? பரிசுத்தம். அது இருக்குதா நம்ம கிட்ட? நம்ம கிட்ட அந்த பக்குவம் வரணும். அன்னைக்கு ஒரு அம்மா வந்து நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. அது கேட்டுட்டு எனக்கு மனது சுத்திருச்சு. 4 பக்கம் வசனம் அப்படியே தண்ணி மாதிரி சொல்றாங்க, இன்னொரு 4 பக்கம் கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க. ஆனா பரலோகம் போகணும். நாங்க எப்படி ஜெபம் பண்ணோம்னா, அவங்களுடைய எதிரிகளை எல்லாம் கர்த்தர் வந்து கை கால் ஒட்டி போட்டுடணும், கர்த்தர் வந்து அவங்களை சாகடிச்சிடணும், அவங்களுக்கு கேன்சர் வரணும். ஆனா நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு போன செய்தியில, நம்மளுக்கு இங்கே எதிரியே கிடையாது. ஒரு கிறிஸ்தவனுக்கு எதிரி கிடையாது. அதுதான் பைபிள் சொல்லுது. உன் எதிரியே நீ நேசி. உன்னுடைய அக்கிரமங்களை கர்த்தர் மன்னித்தது போல் உன் எதிரியின் அக்கிரமங்களை நீ மன்னி. அப்பதான் உனக்கு அங்க இடம் கிடைக்கும். அந்த பக்குவம் நம்மளுக்கு வராத வரைக்கும் நம்மளுக்குள்ள அந்த பரிசுத்தமும் வராது, நீதியும் வராது. கர்த்தர் அது நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற. So love God as much as God loves you. கர்த்தர் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நேசிக்கிறாரோ அந்த அளவுக்கு நீங்களும் கர்த்தரை நேசிக்கணும். அப்ப நீங்க கர்த்தரை நேசிக்கும் போது கர்த்தருடைய ஜனங்களையும் நீங்க நேசிக்கணும். அந்த ஜனங்க ஒருவேளை உங்களுக்கு எதிரியா இருக்கலாம், ஆனாலும் நீங்க கர்த்தரை நேசிக்கிறதுனால நீங்க அந்த ஜனங்களை நேசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை உங்க மூலமா உலகத்துல பிரதிபலிக்கும். ஓகே, பரலோகம் உலகத்திலிருந்து எப்படி வித்தியாசமா இருக்கு, வேறுபட்டுதான் இருக்கு. முதல் கொரிந்தியர் 2:9 ஸ்லைடு 21 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மேல் அன்பு செலுத்துகிறவர்களுக்கு ஆயத்தம் செய்தவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அதுதான் அந்த லெவல்ல இருக்குது பரலோகம். உங்க கண்ணு பார்த்ததையும் இல்லை, காது கேட்டதும் இல்லை, உங்களுடைய மனசுல அதை நீங்க இமேஜின் கூட பண்ண முடியாது. அப்போ கர்த்தர் என்ன சொல்றான்னு, அதாவது எவ்ரி ஐடியா ஆஃப் ஹெவன், இந்த உலகத்துல நம்ம இருக்கும்போது நம்மளுக்கு என்னன்னா நம்ம நினைச்சு வச்சுக்கிறோமோ பரலோகத்தை பத்தி, அது எல்லாமே வந்து வேஸ்ட். இதுக்கு ஒரு வசனம் சொல்றேன். ஏசாயா 55:8-9 என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கு. அதனால அது எட்டாதுங்க, நம்ம எவ்வளவு யோசித்தாலும் எட்டாது. இப்படிதான் பரலோகம் இருக்கும்னு சொல்லிட்டு உறுதியா நம்மளால அதை சொல்லவும் முடியாது. ஆனாலும் அது ஒரு உண்மையான இடம், ஒரு நல்ல இடம். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 22 27 வாசிங்கன்னா அங்க நிறைய காரியங்கள் பரலோகத்திலே இல்லைன்னு சொல்லி போட்டுருக்கு. அதாவது நான் ரிலிஜன்ஸ் ஸ்டடி பண்ணும்போது
பிலசாபிக்கல் ஹிந்துவிசம்ல வந்து ஒரு ஒரு பிரின்சிபிளை யூஸ் பண்ணுவாங்க. இது இல்ல அது இல்ல, நேத்தி நேத்தி என்னுவாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இங்க பரலோகத்திலே என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க ஒரு பட்டியல் போடுங்க அப்புறமா வீட்டுல போயிட்டு, பரலோகத்துல இது இருக்காது அது இருக்காது இது இருக்காது. நான் அதுக்கு ஒரு உதாரணம் தரேன். ஸோ இந்த வசனங்கள்ல எப்படி இருக்குதுன்னா அதுல தேவாலயம் கிடையாது. நீங்க அப்புறமா வீட்டுல போய் பாருங்க, நிறைய வசனங்கள் இருக்குதுல்ல இதுல 22ல இருந்து 27 வரைக்கும். அங்க சூரியனும் கிடையாது, சந்திரனும் கிடையாது. அதன் வாசல்கள் அடைக்கப்படாதது. அங்கே இரவும் கிடையாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் அங்கே இருக்காது. ஓகே. அதே போல ஸ்லைடு 27 போடுங்க. அங்க வந்து இறப்பு இருக்காது, மரணம் இருக்காது, அவமானம் இருக்காது, வஞ்சகம் இருக்காது, வருத்தம் இருக்காது, குற்ற உணர்வும் இருக்காது. கடைசி லைன் பாத்தீங்கன்னா அந்த வசனத்துல கடைசி லைன் 27வது வசனம், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மட்டும் அதில் செல்வார்கள் சொல்லிட்டு ரொம்ப தெளிவா இருக்குதாங்க. ஓகே. அதே வெளிப்பாடு புத்தகம் 21:4 போட்டுக்குது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகளை ஒழிந்து போயின என்று சொன்னது. அது நான் வந்து லிவிங் பைபிள் டிரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, அதுல இருந்து எடுத்து அந்த இங்கிலீஷ்ல இருந்து எடுத்து அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நான் உங்க முன்னாடி வச்சிருக்கேன் இந்த வார்த்தைகள். ஓகே. ஸ்லைடு 28 29ல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நாங்க போட்டுக்கிறோம் பாருங்க. அங்க அழுகை இல்ல, மரணம் இல்ல, வலி கிடையாது. இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு அந்த வலியும் அங்க இருக்காது. அங்க துக்கமும் கிடையாது, கண்ணீரும் கிடையாது, டூம் க்ளூம் சோகமா இருக்குது அதெல்லாம் கிடையாது. அடுத்த ஸ்லைடு, டெரரிஸ்ட் கிடையாது, கன்னு வச்சு உங்களுக்கு சொல்ற மாதிரி. சண்டை கிடையாது. இது தவறா புரிதல், தவறா புரிஞ்சுக்கினாங்க, நான் இப்படிதான் சொன்னேன் அப்படி சொல்ல அப்படி மீன் பண்ணலன்னு சொல்லி வருதுல்ல, அதுவும் இருக்காது. சண்டை இருக்காது, போர் இருக்காது. அடுத்தது டாக்ஸ் இருக்காது. அப்புறம் இருக்காது, சொட்ட விழுது இருக்காது, வழுக்க வியாதி இருக்காது, வேர்வு இருக்காது. சென்னையில இருக்கிறவங்களுக்கு வேர்வு வந்து ரொம்ப எரிச்சல், வேர்வு இருக்காது. வானிலை கோளாறம் இருக்காது. அப்புறம் என்ன, பவர் கட் இருக்காது. சென்னையில இருக்கிறவங்களுக்கு தெரியும் பவர் கட்னா எப்படி இருக்கு. பவர் கட் இருக்காது. அந்த மாதிரி தான் நீங்க ஒன்னொன்னா வந்து இது இருக்காது அது இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பரலோகத்துல என்ன இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அங்க வியாதி இருக்காதனால டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காது, முதிர் வயதே வராது. அப்ப முதிர் வயது இருக்க மாட்டாங்க, சண்டை இருக்காது, பாலிடிக்ஸ் அரசியலும் இருக்காது, அரசியல்வாதிகளும் இருக்க மாட்டாங்க. அடுத்தது பயங்கரமானது இல்ல, அங்க மோதல் இருக்காது, ஆக்சிடென்ட் இருக்காது, எறும்பு இருக்காது, கொசு இருக்காது, பல்லி இருக்காது, கிருமி இருக்காது, வைரஸ் பாக்டீரியா. இது பயங்கரமானது, எனக்கு இதுதான் பிடிக்காது, காக்ரோச். அந்த மாதிரி நீங்க லிஸ்ட் போட்டு போக பாருங்க, உங்களுக்கு தெரியும் அப்போ என்னென்ன இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனா இந்த உலகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஏன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம்னா இது வந்து ஒரு குறைபாடு உள்ள ஒரு இடம். ஆனாலும் இதுக்கு மத்தியில நம்ம லைஃப் என்ஜாய் பண்றோம்ல, அப்ப இதெல்லாம் இல்லாம லைஃப் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல ஸ்லைடு 34 போடுங்க. நம்ம வந்து முப்பரிமாண பார்வை இல்ல முப்பரிமாண வடிவங்கள், 3 டைமென்ஷன், அவ்வளவுதான் தெரியும் நம்மளுக்கு. ஒரு பொருளை வந்து 3 ஆங்கிள் தான் நம்ம பார்க்க முடியும். ஒரு விஷயம் வந்து 3 ஆங்கிள் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
கர்த்தர் வந்து இதுக்கு மேல இருக்கிறார். இதுக்கு மேல என்ன நீங்களும் யோசிக்கவும் முடியாது, இமேஜின் பண்ண முடியாது, என்னால எக்ஸ்பிளைனும் பண்ண மல்டி டைமென்ஷன். அதனாலதான் பரலோகத்தை பத்தி நம்ம உறுதியா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஓகே, அப்போ நம்ம பரலோகத்துல என்ன பண்ண போறோம்? நம்ம பரலோகத்துல நிறைய காரியங்கள் பண்ண போறோம். இங்க செய்யறது நிறைய, அங்க செய்யவும். நம்ம வந்து பரலோகத்துல சாப்பிடலாம். யூ கேன் ஈட் வித்வுட் புட்டிங் ஆன் வெயிட். நீங்க எடை போடாம சாப்பிடலாம். எவ்வளவு சாப்பிட்டாலும் எடை கூடுதல் ஆகாது. நல்லா இருக்குதுல்ல ஐடியா? வயிறு ப்ராப்ளம் இருக்காது எவ்வளவு சாப்பிட்டாலும். நீங்க வந்து தூங்கலாம், நீங்க பேசலாம், நீங்க மூச்சு விடலாம், நீங்க ஜெபம் பண்ணலாம், நீங்க பாட்டு பாடலாம், ஆராதனை பண்ணலாம், நீங்க கர்த்தரை நேசிக்கலாம், நீங்க அவரை வந்து சேவிக்கலாம், நீங்க வந்து ஃபெலோஷிப் பண்ணலாம். ஏன்னா எல்லாருமே ரட்சிக்கப்பட்டவர்களா இருப்பாங்க. எல்லாருமே ஒரு மனப்பாடு, ஒரு மனநிலையில இருப்பாங்க. எல்லாருமே பரிசுத்தவான்களா இருப்பாங்க. அதனால ஃபெலோஷிப் பண்ணலாம். நீங்க வந்து ஒரு காரியம் அங்க பண்ண முடியாது. அது என்னன்னா, நீங்க பாவம் செய்ய முடியாது, நீங்க சுவிசேஷ பணி செய்ய முடியாது. ஏன்னா அங்க ரட்சிக்கப்படாதவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாருமே ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க. அதனால சுவிசேஷ பணிக்கு அங்க இடம் கிடையாது. அதுக்கு இங்கதான் இடம். நம்ம இங்க வாழும் போது சுவிசேஷம் பணி செய்யணும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து மேல போறதுக்கு முன்னாடி அவருடைய கடைசி ஆசை மற்றும் கடைசி ஒரு கட்டளைய அவருடைய சீஷர்களுக்கு சொல்லிட்டு போனார். உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவி. நீங்க இன்னைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, நீங்க நான் பரலோகம் போவேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதியோட உட்காந்துக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம் வந்து வேற யாரோ உங்களுக்காக பாடுபட்டு உங்களுக்கு அந்த சுவிசேஷம் சொன்னதுனால நீங்க அந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொண்டு நீங்க இன்னைக்கு ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறீங்க. அதே போலதான் யாருக்கோ நீங்க தேவைப்படுறீங்க. உங்க மூலமா ஒரு கூட்டத்தை கர்த்தர் தயார் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா நீங்க அதுக்கு ரெடியா இருக்கணும் போய் சொல்றதுக்கு. நீ வட இந்தியால பாத்தீங்கன்னா நிறைய கிராமங்கள்ல நிறைய ஊர்கள்ல சுவிசேஷம் பரவத்துக்கு காரணம் வந்து தமிழ்நாட்டில இருந்து ஊழியக்காரங்க அங்க போய் ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. ரத்த சாட்சியும் அப்படியும் மறுத்திருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அங்கே நிறைய பேரு பரலோகத்துக்கு சொந்தக்காரரா எழும்புறதுக்கு காரணம் வந்து இங்கிருந்து போன அந்த தமிழ் ஊழியக்காரர்கள். பாஷை தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, அங்க சாம்பார் கிடைக்காது, பெருங்காயம் இருக்காது, ஆனாலும் அங்க போய் கஷ்டப்பட்டு நான் யோசிப்பேன், அவங்க பிள்ளைகளை இங்கே ஹாஸ்டல்ல போட்டு போவாங்க. FMPB மிஷினரிஸ், IEM மிஷினரிஸ், இன்னும் நிறைய நிறுவனங்கள் மிஷினரிஸ் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க. நிறைய கஷ்டங்கள் பட்டு தான் அவங்க வந்து அங்க போயிட்டு ஊழியம் செஞ்சு இன்னைக்கு நிறைய பேரை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதே போலதான் கர்த்தர் உங்ககிட்ட என்கிட்ட அதுதான் எதிர்பார்க்கிறாரு. நீ எப்படி ரட்சிக்கப்பட்டியோ அதே போல நீ மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்து. அது உன்னுடைய பொறுப்பு. ஓகே, 3 முக்கியமான காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன். நம்ம பரலோகம் போகும்போது நம்ம யார் யாரே நேசிக்கிறோமோ இந்த உலகத்துல அவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. 1 தெசலோனியர் 4:17 பாத்தீங்கன்னா, நான் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருந்து வாசிக்கல, அங்க அவ்வளவு தெளிவா இல்ல. நான் வந்து மெசேஜ்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, மெசேஜ், த மெசேஜ், அதுல இருந்து நான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறேன். கேளுங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக, சாரி, இது பழைய டிரான்ஸ்லேஷன், தமிழ் பழைய டிரான்ஸ்லேஷன். கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய டிரான்ஸ்லேஷன்ல இருக்குது. மெசேஜ்ல எப்படி இருக்குன்னா, ஆண்டவரே கட்டளையிடுவார், அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலில் எழுந்திருப்பார்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் தான் நம்ம யார் யாரு நேசித்தோம், நம்மளுடைய தாத்தா பாட்டி அம்மா, அவங்க எல்லாம் ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தா அவங்கள நம்ம பார்ப்போம். ஓகே, பின்னர்
அந்த நேரத்தில் உயிருடன் இருக்கும் நாம் அவர்களுடன் மேகங்களில் எஜமானரை சந்திக்க எடுத்துக் கொள்ளப்படுவோம். ரொம்ப தெளிவா இருக்குது. சோ நீங்க நேசிக்கிறவங்க, நீங்க யார் யாரை நேசிக்கிறவங்க, அவங்க வந்து ரட்சிப்புக்குள்ள வந்திருந்தா கண்டிப்பா நீங்க பரலோகத்துல அவங்கள பார்ப்பீங்க. ரெண்டாவது காரியம் வந்து உங்களுடைய விசுவாசம், உங்களுடைய ஹோப், ஹோப் என்ன, நம்பிக்கை, உங்களுடைய அன்பு, இதுக்காக உங்களுக்கு பரலோகத்துல வெகுமதி இருக்குது. மத்தேயு 5:12, அதுக்கப்புறம் வெளிப்பாடு புஸ்தகம் 22:12 கூட போட்டிருக்குது. நம்மளுக்கு வெகுமதி கர்த்தர் வச்சிருக்கிறார். சிலருக்கு குறைவா கிடைக்கும், சிலருக்கு அதிகமா கிடைக்கும். ஏன்னாக்கா நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம கர்த்தருக்காக என்ன செய்யறோமோ அதுதான் நம்மளை வந்து வெகுமதி கொண்டு வரும். அதே போல இந்த உலகத்துல வாழும்போது நம்மளுக்கு நிறைய சோதனைகள் இருக்குதுல்ல, அந்த சோதனையின் மத்தியில் நாம் எப்படி விசுவாசத்திலே நிலை நிற்கிறோமோ அதுதான் முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும். ஆனாலும் கடைசி வரைக்கும் அவங்க நிலை நிற்கிறாங்க. அதுதான் அவங்களுடைய அந்த பர்சிவியரன்ஸ். அதுக்கு தான் அவங்க வந்து அந்த பரிசை தருவாங்க. சகிப்புத்தன்மை. வேண்டான்னு சொல்லிட்டு உதறி விட்டு உடைச்சிட்டு போயிட்டா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குமோ, அவங்க பிள்ளைகள் எப்படி போவாங்களோ. ஆனா அவங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதுனால அவங்க வந்து சகிப்புத்தன்மை ஏற்றுக்கொண்டு அவங்க எல்லா பாடுகளும் அனுபவிச்சுட்டும் கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்து இங்கிருந்து ஒன்னா போறாங்கனாக்கா அதுக்கு ஒரு தனி வெகுமதி. ஓகே, ஸோ அப்படி நான் சொல்றேன். உங்களுக்கு இங்க ஆபீஸ்ல பாடுகள் இருக்கும், நீங்க அங்கே ஒரு சாட்சியா எப்படி வாழ்றீங்க, உங்களுக்கு நீங்க மற்ற வேலை செய்யற இடத்துல, உங்களுடைய சமுதாயத்துல, உங்களுடைய குடும்பத்துல உங்க விசுவாசத்தினால உங்களை வந்து துன்புறுத்துவார்கள், உங்களை வந்து தள்ளி போடுவார்கள். ஆனாலும் நீங்க எப்படி நிலை நிற்கிறீங்க உங்க விசுவாசத்துல, அதுதான் முக்கியம். இதுல ஒன்று பேதுரு 1:4 இருக்குது. இட்ஸ் a priceless inheritance. அழியாத, மாசற்ற, ஒழியாத உரிமை பெறும் உங்களுக்கென விண்ணுலகில் வைக்கப்பட்டுள்ளது. அது என்னன்னா, ஆக்சுவலி இந்த பிரைஸ்லெஸ் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லும் போது தமிழ்ல இன்ஹெரிட்டன்ஸ் வார்த்தை இல்லை, சுதந்திரம். சுதந்திரம் வந்து ஆக்சுவலி இண்டிபெண்டன்ஸ் இல்ல, ஃப்ரீடம். ஆனா அது அந்த மீனிங் இல்லை. இது பரம்பரை சொத்து கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நீங்க கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால you will receive the inheritance of God. அப்படிதான் இருக்குது. வாரிசு உரிமை அது உங்களுக்கு பரலோகத்துல கிடைக்கும். ஓகே, இன்னொரு காரியம் என்னன்னா, பிஃபோர் த கிரியேஷன் ஆஃப் தி யூனிவர்ஸ், உலகத்தை உருவாக்குறதுக்கு முன்னாடியே கர்த்தருக்கு தெரியும் யாரு பரலோகத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு. ஆனா இதனால நீங்க வந்து கர்த்தர் மேல பழி போடாதீங்க. அவரு தான் முடிவெடுத்தாரு யாரு போவா யாரு போக மாட்டான்னு. அப்ப நான் என்னத்துக்கு உழைக்கணும், நான் என்னத்துக்கு கஷ்டப்படணும்? இல்ல, அவர் முடிவெடுக்கல. அவர் எல்லாம் அறிந்தவர்னால அவருக்கு தெரியும் யாரு அவரை ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்கு வருவான், யாரு வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஞானம் அவருக்கு இருக்குது. ஆனா முடிவெடுக்கிறது அவர் கிடையாது, முடிவெடுக்கிறது நாம். நம்ம நிறைய முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் வந்து நம்மள ஒரு ரோபோவா உருவாக்கல, நம்மளுக்கு சுய விருப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேர் இந்த உலகத்துல கர்த்தரை வந்து எதிர்த்து சபிக்கிறாங்க கர்த்தரை. ஆனாலும் அவங்க மேல சூரியன் உதிக்குது, அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது, அவங்களுக்கு தூக்கம் வருது. அது கர்த்தருடைய கிருபை, எல்லாருக்கும் தராரு. அது அவருடைய நல்ல தன்மை. ஓகே, சோ மூணாவது காரியம் வந்து பரலோகத்துல நமக்கு பிடிச்சமான வேலை கர்த்தர் கொடுப்பார்.
நிறைய வேலைங்க இருக்கும். பிடிச்சமான வேலை கர்த்தர் அதாவது மத்தேயு 25:21 போட்டிருக்குது. அவனுடைய எஜமான் அவனை பார்த்து, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள வேலைக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். ஸோ அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக, இது ஒரு 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 ஸ்டோரியிலிருந்து சொல்றாரு கர்த்தர். ஆனா இதுதான் பரலோகத்துல நடக்க போகுது. He will put you in charge on so many things. ஓகே. ஆனா இப்போ இங்க நம்ம வாழும்போது நம்மளுக்கு கர்த்தர் என்னென்ன கொடுத்துக்கிறாரு? திறமை கொடுத்துக்கிறாரு, காசு கொடுத்துக்கிறாரு, ஆஸ்தி கொடுத்துக்கிறாரு, அறிவு கொடுத்துக்கிறாரு, நேரம் கொடுத்துக்கிறாரு, உடைமைகள் கொடுத்துக்கிறாரு, குணங்கள் கொடுத்துக்கிறாரு. இதை நம்ம எப்படி உண்மையாகவே கர்த்தருக்காக பயன்படுத்துறோம்? ஏன்னா இங்கதான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம். இந்த உலகம் நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி, ஒத்திகை மாதிரி. இங்க நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, ரிஹர்சல் பண்றீங்க, உண்மையாகவே அங்க நடக்க போகுது. ஓகே. சோ நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்றீங்க அதுதான் முக்கியம். உங்களுடைய நேரம் எதுக்கு செலவழிக்கிறீங்க அதுதான் முக்கியம். முக்கியம் இல்லாத விஷயங்களை செய்வது நிறுத்துங்கள். நீங்க டிக்டாக் பார்க்கறதோ, நீங்க படம் பார்க்கறதோ, நீங்க வேற அதாவது பிரயோஜனம் இல்லாத வேலைகள் செய்யும் போது அது உங்களுக்கு உதவியா இருக்காது பரலோகத்தில். ஸோ முக்கியம் இல்லாத விஷயங்களுக்காகவோ அல்லது முக்கியம் மக்களுக்காகவோ வாழ்வதை நிறுத்துங்கள். நித்தியத்துக்கு முக்கியமான விஷயங்களை செய்ய தொடங்குங்கள். நித்தியத்துக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கர்த்தரை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வசனம் வாசிங்க. நீங்க அங்க போயிட்டு நீதிமான் பரிசுத்தமான வாழறதுக்கு அது இங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு நம்ம தயங்குவோம். ஆனா we have to force ourselves. நம்ம நம்மளை கட்டாயப்படுத்தி அதுக்குள்ள போனாதான் அதோடைய அருமை நம்மளுக்கு தெரியும். கொடுக்கும் போது வலிக்குது, ஆனா கொடுத்துட்டு பிறகு ஒரு சந்தோஷம். அதுதான் சொல்றேன் நான். நீங்க கட்டாயப்படுத்தி உங்களை அந்த நல்ல காரியத்துல ஈடுபடும் போது அதோடைய விளைவு நித்தியத்துல பரலோகத்துல கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவருடைய நன்மையில் நீங்கள் அவருடன் நித்தியத்தை கழிக்க ஒரு அற்புதமான வழியை ஆயத்தம் செய்துள்ளார். அதுதான் இயேசு கிறிஸ்து. அதனால மிகவும் தாமதமாகிவிடும் முன் இன்றை கர்த்தரை தேர்ந்தெடுங்கள். மிகவும் தாமதமாகும் முன் சொல்லும் போது என்ன அர்த்தம்? திடீர்னு மரணம் வரும். இப்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சுல, 230 பேர் செத்துட்டாங்கல்ல, அந்த பைலட்டுடைய சீட்டு லூசா இருந்துச்சாம். அப்படி இப்படி சாஞ்சாரா, அந்த சீட் அப்படியே பின்னாடி போயிட்டே இருந்துச்சு. அவர் தன்னை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு பட்டன் பூச்சி இழுத்தாரு. அது ஃபியூல், பெட்ரோலோ டீசல் போகுது இல்ல, அந்த சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பக்கத்துல இருக்கிற என்ன நீ, அதாவது பிளைட் அப்புறமா மேல எடுக்க ட்ரை பண்றாங்க, கீழே இறங்குது. ஃபியூல் போனா தானே. பக்கத்துல இருக்கிற சொல்ற, நீ என்ன பண்ணீங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேனாக்கா, இல்லையே நான் அப்படி ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அப்புறமா அதை சரி பண்ணும் போது அது உடனே அந்த அளவுக்கு பெட்ரோல் அது கொடுக்க முடியல, ஃபியூல் கொடுக்க முடியல. அவ்வளவுதான், அவ்வளவு பேர் காலி ஆயிட்டாங்க. சோ மரணம் எப்போ, எப்படி, எந்த நேரத்துல, எந்த வேஷத்துல வரும் நம்மளுக்கு தெரியாது. உயிரோடு இருக்கும் போது இந்த தீர்மானத்தை எடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இப்போதே அந்த முடிவை எடுத்து கர்த்தரின் வார்த்தையின்படி வாழுங்கள். கர்த்தர் உங்களை